சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. சொல்லுங்கம்மா. என்னடா மாமியார் வீட்டுக்கு போன உடனே அம்மாவுக்கு மறந்துடுவியோ? போனே பண்ணல. எங்க போன் பண்றது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா குரல் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா? ஒரு பிரச்சனைனா சொல்லலாம், இங்க 1000 பிரச்சனை இருக்கு. அப்படி என்னடா பிரச்சனை? இங்க வந்ததுல இருந்து பாக்குற எல்லாருமே உனக்கு குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குமா. ஏண்டா எல்லாரும் உன்கிட்ட கேட்காங்க, உன் வீட்டுக்காரி நீ ஒரு மகாராணி இருப்பாளே அவட்ட கேட்கலையா? அவ அந்த குழந்தை இல்லாதது பத்திலாம் நினைக்கவே மாட்டாமா. அவ நல்ல ஃபேமிலியோட நல்ல சந்தோஷமா இருக்கா. நான் தான் அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது, அவ ஃபேமிலியோட ஜாலியா இருக்கா, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இருக்க கூடாது அவா. டேய் போன கொண்டு அவட்ட கொடு. நான் சொல்லி நீங்க கேட்ட மாதிரிலாம் காமிச்சுக்காதீங்கம்மா, அப்புறம் எங்க மாமியார் என்ன தப்பா நினைப்பாங்க. அவட்ட எப்படி கேட்கணுமா அப்படி நான் கேட்டுக்கிட்டேன்டா, எனக்கு தெரியும் அவட்ட எப்படி பேசணும்னு. நீ போனை கொண்டு அந்த அம்முடி கிட்ட கொடு. இப்ப எங்க அம்மா பேசுற பேசல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோட அழ போறீங்க. துணி எடுக்க போறது இல்ல, நீங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒப்பாரி தான் வைக்க போறீங்க. சந்தியாவை என்கிட்ட இருந்தே பிரிக்க வா பாக்குறீங்க, விடுவேன். என்னன்னே தெரியல பூமாரி, என் மனசுலாம் பாரமா இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சுதாண்டி உன்னை பார்க்க வந்தேன். நீ அவ்வளவு சீக்கிரத்துல அழ மாட்டியே சோனி, எதனால போல்டா நீ சமாளிப்பே. நீ இப்படி அழுகிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு எது நடந்தாலும் என்னால சமாளிக்க முடியுது, ஆனா இப்ப நடக்கிறது எனக்கு இல்ல பூமாரி, எங்க அக்காளுக்கு. என்னது, உங்க அக்கா சந்தியாவுக்கா? இல்ல பூமாரி, எங்க அக்கா காவியாக்கா வாழ்க்கையில தான் ஏதோ தப்பு தப்பா நடந்த மாதிரி இருக்கு. ஏண்டி அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க நல்லா தானே இருக்காங்க. ஆமாடி, இவ்வளவு நேரம் அவங்க நல்லா தான் இருக்காங்க நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய இடி என் தலையில வந்து விழுந்துட்டு போமாறு. அழாத சோனி. ஆமா, அந்த அளவுக்கு காவியாக்காக்கு இப்ப என்னாச்சு? காவியாக்காவுக்கு குழந்தை எல்லாமே எத்தனை வருஷமா இருக்காங்க. நான் கூட அவங்களுக்கு உடம்பு முடியல, அதனாலதான் குழந்தை இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது அப்படி இல்ல பூமாரி. அப்புறம் எங்க அக்கா குழந்தை இல்லாததுக்கு காரணமே எங்க ஆதியத்தான் தான். என்னது, உங்க அத்தானா? ஆமாடி ஆமா, எங்க அக்காவுக்கு குழந்தை இல்லாதனால எங்க அத்தா நல்லா எங்க அக்காவை பாத்துக்கிட்டு தாண்டி இவ்வளவு நாளா நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்லயுமே எல்லாரும் அப்படிதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லடி, எங்க அக்காவுக்கு எங்க அத்தா வந்ததுல இருந்தே மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருந்தாடி. எனக்கு கொஞ்சம் டவுட் தான், இருந்தாலும் நான் சந்தேகப்படல. அக்கா மேல அத்தா உயிரா இருக்காருன்னு தான் நினைச்சேன்டி. ஆனா அது தப்புடி, அவர் கொடுத்த மாத்திரை தாண்டி எங்க அக்காவுக்குள்ள குழந்தை இல்லாததுக்கு காரணம். என்னடி நீ திடீர்னு இப்படி சொல்ற? உங்க அத்தானே உங்க அக்காவுக்கு மாத்திரை கொடுத்தாரா? நீ நல்லா விசாரிச்சியா? நல்லா தெரிஞ்சுதான் சொல்றியா சோனி? நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் பூமாரி வந்துட்டு சொல்றேன். நேத்து அக்கா முடியாம திடீர்னு அழுதுகிட்டு இருந்தா, நான் அவ ரூமுக்கு போனா யதார்த்தமா அந்த மாத்திரை இருந்துச்சு, அததான் அவ சாப்பிட்டேன்னு சொன்னா. எனக்கு ஒரு சந்தேகத்துல தான் போய் நான் மெடிக்கல்ல போய் காமிச்சேன். அத கேட்டதுல இருந்து என் மனசே வெடிச்சிட்டு பூமாரி. அது இந்த குழந்தை இல்லாததுக்கு போடுற மாத்திரையா, அததான் எங்க அத்தா எங்க அக்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளவு நாள். ஏண்டி என்னால இதை சுத்தமா நம்ப முடியல. எல்லாரும் குழந்தை வேணும் தானே ஆசைப்படுவாங்க, இவரு ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அதுதாண்டி எனக்கும் தெரியல. எங்க மாமா ஒரு காலத்துல எங்க அக்கா தான் வேணும்னு உயிரா நின்னாரு. அவங்க வீட்டுக்கு எதிர்த்துதான் எங்க அக்காவை கல்யாணம் முடிச்சாரு. அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் நடந்துச்சுடி. அப்பெல்லாம் நான் எங்க அத்தாவை அப்பெல்லாம் எங்க அத்தா நான் ரொம்ப ரொம்ப நல்லவரு, இவரு மாதிரி மாப்பிள்ள தான் நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு அவ்வளவு நினைப்பு நினைச்சேன்டி. அவங்க வெளிநாட்டு போன பிறகும் நல்லா தான் இருக்காங்க. எங்க அக்கா போன் அடிப்பா, அப்போ கூட அத்தான் தங்க மாதிரி அக்காவை பாத்துக்கிட்டாரு. நல்ல புருஷன் தான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன்டி. ஆனா அவர் இப்படி பண்ணிட்டு இருப்பாருன்னு எனக்கு சுத்தமா நம்பவே முடியலடி. ஆனா எதுக்கு பண்றாருன்னு எனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. யோனி, இப்ப நீ இதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? இந்த பிரச்சனை நீ உங்க வீட்டுல சொல்றியா?
ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு நேரம் பார்த்து இதை காவியா கிட்ட கண்டிப்பா நான் சொல்லணும். நீ எது பண்றதா இருந்தாலும் பார்த்து பண்ணு சோனி. ஏன்னா இது உங்க அக்காவோட வாழ்க்கை. நீ ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட உங்க அக்காவோட வாழ்க்கையே மாத்தி போட்டுரும். உங்க அத்தனோட நோக்கம் என்னன்னு இப்போ நம்மளுக்கு சரியா தெரியல, எதுக்காக உங்க அக்காவுக்கு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு. அதனால நீ கொஞ்ச நாள் உங்க அத்தானை நோட் பண்ணு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லு. ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா எங்க முன்னுக்கெல்லாம் எங்க காவி அக்காவை தாங்கன்னு தாங்குறாரு. யாராலுமே துளியோட அவரை சந்தேகப்பட முடியாது. நான் போய் உடனே சொன்னாலும் அவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவர் ஆனா எதுக்கு இப்படி பண்றாருன்னு தான் தெரியல. ஏதோ ஒரு உள்நோக்கம் அவருக்கு இருக்கு, அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி வீட்டுல நான் பேசணும். அதுக்கு நீ இந்த மாத்திரையை அதே இடத்துல போய் வச்சாலும் உங்க அத்தை கண்டினியூவா இதே மாத்திரையை உங்க அக்காவுக்கு கொடுப்பாங்களே, அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க சோனி? அதுதாண்டி நானும் யோசிக்கேன். இதே மாத்திரையை ஆனா இப்போ எங்க அத்தா வந்தா மாத்திரையை தேடுவாரு. நான் சீக்கிரத்துல கொண்டு வைக்கணும். ஆனா இதே மாத்திரையை கொண்டு வைக்க கூடாது. அதுக்கு பதிலே இதே மாதிரி மெடிக்கல்ல போய் சத்து மாத்திரை ஏதாச்சும் இருந்தா அதே இடத்துல வச்சுட்டா மாமா அதே மாத்திரை நினைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்காதுல்ல. என்ன பூமாரி? சரிடி, நீ சொல்ற ஐடியாவும் நல்லதா இருக்கு. நீ அதையே வாங்கி கொண்டு வச்சிரு. அப்புறம் உங்க அத்தா எதுக்காக அப்படி பண்றாருன்னு அவரையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இரு சோனி. சரி பூமாரி, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசின பிறகுதான் என் மனசுல இருக்கிற கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கு பூமாரி. எங்க அத்தா வேற வீட்டுல தான் இருக்காரு. அவரு சப்போஸ் மாத்திரையை தரனா அவருக்கு டவுட் வந்துடும். அதனால நான் வாங்கி கொண்டு வேகமா வச்சிருக்கேன். கிளம்புறேன் பூமாரி. ஏ சோனி, நீ தனியா டிரைவ் பண்ணிருவியா இல்லாட்டி நான் வரட்டுமா? பரவாயில்ல பூமாரி, பக்கத்துல தானே, நான் போய்க்கிறேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. எதுனாலும் கவனமா பண்ணு. ஓகே பூமாரி, போயிட்டு வரேன். இந்தா காவியா, அம்மா எதுவும் உன்கிட்ட பேசணுமா? எங்க இப்ப வேண்டாங்க, போயிட்டு வந்து பேசலாம். இப்ப டைம் இல்லல. ஏதோ ஒரு வார்த்தை தானே, என்னன்னு கேட்டுட்டு விட்டு வச்சிரு. சொல்லுங்க அத்தை. என்ன உன் பேச்செல்லாம் ரொம்ப தினுசா இருக்குது. என்ன வீட்டுக்கு போயிட்டேன்னு உனக்கு திமிரு வந்துட்டா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே அத்தை. என்னடி உங்க ஊருக்கு போனே உன் நிலைமை என்னன்னு மறந்துட்டியோ? எதை சொல்றீங்க அத்தை? எதை சொல்றேன்னா? ஏண்டி குழந்தை இல்லாம இருக்கி அதை தாண்டி சொல்றேன், அறிவு கெட்டவள. அத்தை அது அதை எப்படி அத்தை நான் மறப்பேன்? இந்த பாரு காவியா, நீ மறப்பியோ மன்னிப்பியோ எனக்கு தெரியாது. எதை பத்தியும் உன் தங்கச்சி கல்யாணத்துல நீ ரொம்ப பிஸி அலையிறான்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க என்னன்னையும் போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு மட்டும் குழந்தை ஒரு வருஷத்துல பிறக்கலன்னு வச்சுக்கோ, என் பையனுக்கு உடனே நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன். அதை நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீ அதை விளாட்டுத்தனமா எடுத்துக்காத. நீ என்ன பண்ணுவே எது செய்வே எனக்கு தெரியாது. நீ உனக்கு ஒரு வருஷத்துல குழந்தை பிறக்கிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நீ எடுத்துட்டு வரணும். குழந்தை பிறக்கணும் உனக்கு. இல்லாட்டி நான் சொன்னதை தான் நடத்துவேன். உன் மைண்ட்ல ஏத்திக்கோ. என்ன காவியம்மா, ஏன் அழுறா? அம்மா என்ன சொன்னாங்க? என்னங்க அது அத்தை அத்தை அத்தை. எம்மா காவியா, ஏம்மா அழுற? உங்க அத்தை அப்படி என்ன சொன்னாங்க? எம்மா காவியா சொல்லு. எம்மா தங்கம் காவியா, அழாதம்மா. எதுனாலும் அப்பாட்ட சொல்லு. அப்படி உங்க அத்தை என்ன சொன்னாங்கம்மா? அப்பா அப்பா, நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அவங்க என்னென்னமோ சொல்லுறாங்கப்பா. என்னால தாங்க முடியல. நான் எப்படிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன்? அக்கா ஏன் அழுதுகிட்டு இருக்கா? எங்க அம்மாவுக்கு அறிவே கிடையாது. வயசான காலத்துல என்ன பேசணுன்னே தெரியாது, எதையாச்சும் பேசிடுவாங்க. அப்படி என்ன சொன்னாங்க காவியம்மா? என்னங்க நீங்க என்ன விட்டுட்டு எப்பவுமே போக மாட்டீங்களாங்க? எனக்கு குழந்தை பிறக்காட்டினாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களாங்க? அறிவில்லையா காவியா? உன்னை விட்டுட்டு போறதுக்கு தான் உன்னை விரட்டி காதலிச்சு கல்யாணம் முடிச்சேன்னா? இல்லங்க, உங்க அம்மா எனக்கு குழந்தை பிறக்காட்டி உங்களுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லுறாங்க. என்னால தாங்கிக்க முடியலங்க. போன குடு. எங்க அம்மாவுக்கு அறிவே கிடையாது. எப்போ எதை பேசணும்னு தெரியாம பேசுவாங்க. இந்த பாருங்க, நீங்க என்னை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா என்னால இருக்கவே முடியாதுங்க. நான் அப்பவே செத்து போயிருவேங்க. அக்கா ஏன் இப்படி அழுறா? அக்கா அத்தா மேல உயிரே வச்சிருக்காளே. அப்போ நம்ம இந்த மாத்திரை விஷயத்த சொன்னா அக்காவால தாங்கிக்க முடியுமா? இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லண்டாம். அத்தானை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அக்காட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலாம். இப்போதைக்கு இதை அப்படியே சைலண்டா வைக்கிறது தான் நல்லது.
என் காவியாவை அளவைக்க யாரா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. எங்க அம்மாட்ட 4 வாரத்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் என் மனசு ஆறும். போன கொடு காவியா. மாப்பிள்ள கோவத்துல ஏதாச்சும் பேசி பிரச்சனை பெருசாயிர போதும் மாப்பிள்ள. இத கொஞ்சம் ஆற போட்டு பைய பேசலாம். மாமா என் காவியா என்ன அழுறா. அவளை அழ வச்சவில சும்மா விடக்கூடாது மாமா. உடனே கேட்டுருணும் எதுனாலும். ஏன் மாமா இவ்ளோ சீன் போடுறாரு? எல்லார் முன்னையும் அக்கா மேல உயிரா இந்த மாதிரி காமிக்காரு. இவர் என்ன குறிக்கோள்ல இதெல்லாம் பண்ணுறாரு? எதுக்கு இப்படி பண்ணுறாரு? மாமா அத்தை லைன்ல இருக்கவளா கட்டா விட்டான்னு தெரியல மாமா. லைன்ல தான் இருப்பாவ. போன கொடு. அம்மா எப்படி நீங்க என் காவியாவை அழ வைக்கலாம்? எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் எப்படி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். 7 ஜென்மமும் எனக்கு காவியா தான் ஒய்ஃப்மா. ஆதி மாமா போன் கட்டாவி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு. யாருக்காக நடிக்கிறீங்க? யாரை நம்ப வைக்கிறதுக்கு இந்த டைலாக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? எம்மா எங்க இருக்கீங்க? சை இப்படி வந்த உடனே கத்துறா. ஷாம் அம்மா கிச்சன்ல வேலை இருக்குடா பாத்துட்டு வரேன். உங்க மனசை நல்லா காயப்படுத்திட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்க வேண்டியது. அம்மா கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். ஏண்டா வந்ததும் வராததும் ட்ரெஸ்ஸோட கத்துற? இவ்வளவு கோவத்துல இருக்கா? எல்லாம் உங்களாலதான். என்னலையா நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணுனீங்களா? அந்த கவியை என்ன சொன்னீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன். என்னை காட்டி சொன்னீங்களா? இன்னைக்கு அந்த பொண்ணு ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்கா. அதுக்கு காரணம் நீங்க தானே. நான் என்னடா பண்ணேன்? அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு முடியாட்டி அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும், அதனால அது உடம்புக்கு முடியாம ஆயிருக்கும். அதுக்கெல்லாம் நானோட பொறுப்பு எடுத்துக்க முடியும். நீங்க அப்படி சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்குறீங்களாமா? அந்த பொண்ணோட அம்மா இன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு கம்ப்ளைண்ட். யார் வீட்டுக்கும் என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என் பொண்ணு 1 வாரமா சாப்பிடல, அதனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு அவங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஒரு டாக்டரா எனக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருந்தேன் தெரியுமா? என்னது 1 வாரம் சாப்பிடலையா? டேய் அவ சாப்பிடாததுக்கு நீ என்ன என்கிட்ட வந்து கோவத்தை காமிக்க? ஏன் பாஷம் வந்தது வராம அம்மாவை இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அப்பா பவிய அம்மா ஏதோ திட்டிருக்காங்கப்பா. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிருக்குன்னு யாழினி சொன்னா. இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லப்பா, ஓகேவா இருக்கா? ஏண்டி அம்மு பையன் தான் இவ்வளவு தூரம் கேக்குறான்ல, அப்படி என்னதான் அந்த பொண்ணு சொன்னா? என்னங்க நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை நான் என்னமோ திட்டின மாதிரியே கேக்குறீங்க? ஆமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதோ சொல்ல போய் தானே அந்த பொண்ணு இப்போ 1 வாரமா வேலைக்கு கூட வரல. நீ ஏதோ பேசியிருக்கா. ஆமா எல்லாருமே என்னையே கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. நான் தான் ஏதோ பண்ணின மாதிரியே. பாருங்கம்மா உங்க நடிப்பை என்கிட்ட காமிக்காதுங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? நீங்க அந்த பொண்ணை என்ன சொல்லி சட்டம் போட்டீங்க? அது எனக்கு இப்போ தெரிஞ்சு ஆகணும். ஏண்டா அம்மா ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தி கேள்வி கேட்கியே? அந்த அளவுக்கு அவ உனக்கு சாவி கொடுத்து அனுப்பியிருக்காளோ? இந்த பாருங்கம்மா அவளை எதுவும் சொல்லாதுங்க. அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல. இப்ப நீங்க என்ன பேசுனீங்க எனக்கு 5 நிமிஷத்துல தெரிஞ்சாகணும். இல்ல என்ன மனுஷனா பார்க்க முடியாது. என்னங்க இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? இந்த பாரு அம்மு, ஷாம் ஒரு நாள் இவ்வளவு கோவப்பட்டது இல்ல. உன்கிட்டயோ என்கிட்டயோ குரலை உயர்த்தி ஒரு நாளும் பேசினது இல்ல. இன்னைக்கு இவ்வளவு தூரம் கோவத்துல இருக்கிறான்னா அவன் மனசு எவ்வளதோ பாதிச்சிருக்கு. அதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவன்கிட்ட மறைக்காம சொல்லிரு. என்னங்க நான் அன்னைக்கு நடந்தத சொன்னா அவன் கோவப்படுவானா? நீ அன்னைக்கு எப்படி நடந்திருக்கிறான்னு வச்சுதான் அவன் கோவப்படுறதும் படாததும் இருக்கு. நீ அவன்கிட்ட சொல்லு. எப்ப ராசா அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு ரூமுக்கு நான் வந்தேன்ல. என்ன இந்த நேரத்துல விழிப்பு வந்திருக்கு? மணி எத்தனை? மணி 3 ஆகிட்டோ. பவி வீட்டுக்கு போயிருப்பாளா இல்ல என்ன குழந்தைய பார்த்துக்கிட்டு தான் இருப்பாளா? சரி ஷாம் ரூம்ல போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ ஐயோ இந்த பொண்ணு என்ன ஷாம் மேல கால் போட்டு அவ பக்கத்துல படுத்து கிடக்கு. இவா வீட்டுக்கு போகலையா? ஏ பவி எந்திரி. அம்மா ப்ளீஸ் இப்பமே எழுப்பாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஐயோ எந்த கோலத்துல கிடக்காவ? இதுல கூட கொஞ்ச நேரம் தூங்குறாளாம். ஏ பவி ஷாம் சார் பக்கத்துல நான் எப்போ வந்து படுத்தேன்? அப்ப நான் வீட்டுக்கு போகலையா? அம்மா 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 நீங்க எப்போ வந்தீங்க? ஓ இந்த நேரத்துல நீ என்ன எதிர்பார்க்கல என்ன? அது வந்து இல்லம்மா, நான் வீட்டுக்கு போகாம எப்படி இங்க படுத்தேன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு தெரியும்டி நீ என்ன நோக்கத்துல இங்க படுத்திருந்தானே. மூஞ்ச பாம்போல வச்சுட்டு வந்து வேலை கேட்டா. நானும் பார்க்க நல்ல புள்ள நினைச்சுதான் வேலை தந்தேன். ஆனா போக போக
காமிச்சிட்டியடி. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பம்முறா? அன்னைக்கே யாழினி சொன்னா யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைங்க ஆண்டினி. நான் தான் இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினைச்சு என் பையன் ரூம் வர உனக்கு வர்றதுக்கு அனுமதி தந்தேன். ஆனா நீ எவ்வளவு மோசமானவளா இருந்தா பண்றா? நீ எவ்வளவு பெரிய மோசமானவளா இருந்தா என் பையன் ரூமுக்கு வந்ததும் பத்தாது நீ அவனை மடக்கிறதுக்கே நீ பிளான் பண்ணுவா. அம்மா நீங்க ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நான் வேணும்னே உங்க பையன்கிட்ட போய் படுக்கலாமா? தெரியாம தூக்கத்துல தான் போய் படுத்துட்டேம்மா. சாரிம்மா. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்திலாம் எனக்கு தெரியும்டி. இப்படி பாம்போல வர்றது, எவன் வீட்டுல பணக்காரன் பாக்குறது, அவன் அப்படியே வளைச்சி போட்டு அங்கேயே செட்டில் ஆகுறது, இதானே உங்க வேலையெல்லாம்? இந்த பாருங்கம்மா, நீங்க என் கேரக்டரை பத்தி தப்பா பேசாதுங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லையா? அப்புறம் எந்த மாதிரி பொண்ணுடி? நீ நல்லவளா இருந்தா குழந்தை தூங்குன உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானடி. அப்படியே என் பையன்கிட்ட உரசிட்டு படுத்து கிடக்கா. நல்ல டாக்டர், அவனை வளைச்சி போட்டு அந்த வீட்லயே செட்டில் ஆயிடலான்னு ஐடியாவோட தானே? அப்படி பேசாதங்கம்மா. நான் தெரியாம தான் பண்ணனேன்னு சொல்றேன். திருப்பி திருப்பி நீங்க என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கம்மா. இந்த லீலி கண்ணீர் மட்டும் எப்படிதான் வரும்னு தெரியல. உங்களை மாதிரி அழுதுருக்கலாம் உடனே அழுவ ஒத்துக்கிட்டு வந்துடும். உங்க அம்மாவை சொல்லணும், எவனாவது பணக்காரன் இருப்பான் வளைச்சிட்டு வானே அனுப்பி விட்டுருவா போல இருக்கு. இந்த பாருங்க அண்டி, எங்க அம்மாவை பத்தி பேசாதுங்க. எங்க அம்மா எங்களை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீங்க இப்படி பேசுறத பஸ் நிறுத்துங்க ஆண்டி. இந்த பாரு ஏமா, நீ வேலைக்கு வந்தான்னு வச்சுக்கோ, ஷாம் ரூமுக்கு நீ வரவே கூடாது. குழந்தைய பாக்குறியா? கீழேயே இருக்கணும். உனக்கு நான் ஒரு கெஸ்ட் ரூம் தாரேன், அங்கேயே இருந்துக்கணும். ஷாம் ரூம் பக்கம் நீ வரக்கூடாது. இந்த பாருங்காட்டி இவ்வளவு அசிங்கப்பட்டு இந்த வேலை செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதோட உங்க பையனை நான் வளைச்சி போடணும்ங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் அந்த நிலா பாப்பாவுக்காக மட்டும்தான் அந்த வேலையை நான் செலக்ஷன் பண்ணேன். எனக்கு அப்படி ஒரு வேலை தேவை. இப்படி ஒரு கெட்ட பேரோட வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்தும் கிடையாது. நான் கிளம்புறேன் ஆண்டி. போடி, இன்னும் நீ இல்லாட்டி என் பேத்திய பக்கம் ஆள் இல்லாத மாதிரி சீன் போடுறா. நாளைக்கே வேற ஒரு ஆளை வேலைக்கு நான் கொண்டு வருவேன். அந்த திறமை எனக்கு இருக்குது. நல்லவன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டா உன் வேலையை காமிச்சிட்டல்ல. சார் சாரி சார். நிலா பாப்பா சாரி பாப்பா. என்ன நான் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன். நான் கிளம்புறேன் சார். நீங்களாம் ஒரு அம்மாவாமா? ஒரு பொண்ணை எவ்வளவு தூரம் பேசக்கூடாது அவ்வளவு தூரம் பேசி அசிங்கப்படுத்திருக்கீங்க. அவ கேரக்டரையே நாஸ்தி பண்ணிருக்கீங்க. அவ கேரக்டர் மட்டும் நாஸ்தி பண்ணலாமா, உங்க மகனே நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஷாம், நான் வேணும்னே அப்படி பேசலடா. ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன்டா. நீல ஒரு பொம்பளையா? நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சு நீ பேசியிருக்க வேண்டாமா? இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்க அந்த பொண்ண. என்ன மன்னிச்சுக்கிடுங்க. நான் அன்னைக்கு அந்த ரூம்ல அப்படி பார்த்த உடனே என்ன அறியாமலேயே நான் பேசிட்டேங்க. என்ன மன்னிச்சுக்கிடுங்க. போடி, நீ பண்ணது பெரிய பாவம், சின்ன பாவம் இல்ல. இந்த பாவம் 7 ஜென்மத்துக்கு உனக்கு சும்மா விடாது. போய் சாம் கிட்ட மன்னிப்பு கேளு. சாம், சாரி சாம். நான் ஏதோ தெரியாம அம்மா பேசிட்டேன். என்ன மன்னிச்சுக்கப்பா. உங்க மன்னிப்பை கொண்டு குப்பையில போடுங்கம்மா. உங்க மன்னிப்பு எனக்கு தேவை கிடையாது. நீங்க யார் மனசை காயப்படுத்துனீங்களோ அவங்களுக்கு தான் உங்க மன்னிப்பு தேவை. நீங்க யார காயப்படுத்துனீங்க? பவி வீட்டுல போய் பவி கிட்ட மன்னிப்பை கேட்டு திருப்பி அவளை இந்த வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டுட்டு வரணும். என்னது? பவி வீட்டுல போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? டேய், நான் உன் அம்மாடா. இந்த பாருங்க, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கலாம், ஆனா நீங்க செஞ்சது பெரிய தப்பு. அது என்னாலேயே மன்னிக்க முடியாது. அதனால நீங்க பவிய பார்த்து பவி கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவும் நிலா பாப்பாவை பார்க்க அவளை கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நீங்க என் முகத்துல முழிக்கணும். இல்லாட்டி என் முகத்துல முழிக்காதங்க. சரிப்பா சாம், நீ கோவப்படாத. நானும் அம்மாவும் போய் பவிய பார்த்து பேசி சாரி கேட்டுட்டு அவளை திரும்பவும் கூப்பிட்டு வரேன்ப்பா. இந்த பாருங்கம்மா, நான் உங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தேன், ஆனா உங்க மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்கம்மா. சாரிப்பா. நீ ஒரு நாள் அம்மாவை எடுத்தறிஞ்சு பேசினதே கிடையாது. இன்னைக்கு நீ பேசுற அளவுக்கு நான் தான்ப்பா வச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சுக்கப்பா. உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே அம்மா பண்றேன். பாருங்க, என்ன சமாதானப்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். என்னங்க அவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்காமோ? நாளைக்கு நீயும் நானும் போய் அவங்க வீட்டுல போய் சாரி கேட்டு அந்த பொண்ணை திரும்பியும் வேலைக்கு கூப்பிடுவோம். ஐயோ, இது தேவதை, அவள் ஒரு தேவதை, அவளது முகத்தை காணத்தான் போகிறேன். என்னம்மா, என் பாட்டேனா அவ்வளவு அழகாவா இருந்துச்சு? உங்களுக்கு இவ்வளவு ஆனந்த கண்ணீர் வருது என் பாட்டை கேட்டு? ஏய், எங்கடா போறா?
பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு saree எடுக்க கிளம்பிட்டேன். என்னது, உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு saree எடுக்கலையா? இல்ல, அப்படியே சொன்னேன். சும்மா டங் ஸ்லிப்பா இருக்கும்பா. என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு saree எடுக்க கூப்பிட்டான். அதான் சரி சும்மா இருக்குமே கூட போயிட்டு வரலான்னு கிளம்புறேன். டேய், கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை சரியில்லை, பார்த்து இருந்துக்கோ. பாருங்கம்மா, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களே போய் பார்த்து பண்ணி வச்சா அது அரேஞ்ச் மேரேஜ், இல்ல நானா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது லவ் மேரேஜ். உங்களுக்கு எது ஓகேவோ சொல்லுங்க. என்னடா நீயா முடிவெடுத்து ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு? அம்மா, இந்த ரெண்டுத்துல எது ஓகேவோ ஒரு நல்ல முடிவா எடுத்து சொல்லுங்க. நான் வேற ஒரு முடிவு எடுக்கணும்ல. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நான் கூட்டிட்டு வந்துருவேன். நீ அவன் என்னன்னா அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிறுக்காக்கிடுவா போல இருக்குங்க. ஓ, போனு கட் ஆயிடுச்சா? நான் கவனிக்கல சொல்லி. அக்காவை திட்டாங்க பத்தியா எங்க அம்மா? அந்த கோவத்துல எங்க அம்மா லைன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் திட்டேன். ஓ அப்படியா மாமா? பரவாயில்ல மாமா, நீங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துலதான் கட்டாவன போனவோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு புருஷன் யாருக்கு கிடைக்கும் மாமா? என்ன இப்ப பேச்சே ஒரு மாதிரி வில்லங்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவரோட இந்த சீன்ல இருந்து தூக்கணும். இந்த பாருங்க மாமா, உங்க மைண்ட் வாஷை நான் அப்படியே கேட் பண்ணிட்டேன். என்ன இந்த சீன்ல இருந்து தூக்கலான்னு தானே பாக்கீங்க? நான் தான் இந்த சீன்லயே முக்கியமான ரோல். என்ன தூக்கவே முடியாது. அம்மா, இவன் முன்னாடி மனசுல கூட ஒண்ணு கூட யோசிக்க கூடாதுப்பா. ஏன் காவி அக்கா உடனே அழுறா? அடுத்தவங்க எது சொன்னாலும் அதை கேட்டு நீ அழாதக்கா. நீ அழுவே நிறுத்து. காவி அக்கா இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா? அடுத்தவங்க சொல்லிட்டாங்க, நீ ஏன் இப்படி அழுறா? நாளைக்கு நமக்கு அடுத்தவங்களா வந்து பாப்பாங்க. நம்ம தாக்கா நம்ம வாழ்க்கையே பார்க்கணும். நமக்கு என்ன பிரச்சனை நீ தான் கண்டுபிடிக்கணும். யாரால நமக்கு பிரச்சனை அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ இப்படி போய் சோர்ந்து உட்கார்ந்தா அப்புறம் உனக்கு துன்பம் கொடுக்குறவங்க மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தாக்கா கொடுப்பாங்க. நீ இப்படி அழுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துக்கா. இந்த பாரு சோனி, உன்ன மாதிரி என்னால எதையுமே ஈஸியா எடுத்துக்க முடியல. யார் எது சொன்னாலும் எனக்கு அழுகதான் வருது சோனி. நீ ஏன்க்கா குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறா? உன்னதான் குழந்தை இல்லாட்டினா கூட தங்க மாதிரி தாங்கிக்க நம்ம ஆதி மாமா இருக்காரு. என்ன மாமா? ஆமா ஆமா, நான் என் முன்னாடிய தங்க மாதிரி பாத்துக்கிடுவேன். இந்த பாருக்கா, என் உள் மனசு பச்சி என்னமோ சொல்லுது. என்ன ஒரு வருஷத்துல உன் கையில ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கேட்டியான்னு விளாண்டுட்டு கிடக்கும் என் மனசு சொல்லுதுக்கா. நீ மட்டும் சொல்றது நடந்துச்சுன்னா வச்சுக்கோ, அக்காவுக்கு அதோட வேற எதுவுமே தேவையில்லை சோனி. நடக்கும் நடக்கும், நீ ஏக்கா கலங்குறா? அத்தா உங்களுக்கு ஹாப்பி தானே நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்தா? அப்புறம் சோனி, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்புறம் சந்தோஷம் தானே. எனக்கு குழந்தை பிறந்தா சந்தோஷம் தான். ஆனா அது காவியா மூலம் இல்ல, சந்தியா மூலம் குழந்தை பிறந்தா மட்டும்தான் சந்தோஷம். சந்தியா, என்னங்க விஜய் தம்பி வந்துட்டாரு போல இருக்குங்க. ஏய் காவியா சோனி எல்லாரும் கிளம்புங்கம்மா, தம்பியே வந்துட்டாரு பாரு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன மாமா, எங்களெல்லாம் கண்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க. எங்களை எதிர்பார்க்கலையோ? சந்தியா மட்டும் தான் இருப்பான்னு நினைச்சு வந்தீங்களா? அப்படிலாம் இல்லையே, நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு எதிர்பார்த்து தான் வந்தேன். என்ன விஜய், முன்னாடிலாம் அத்தை மாமா அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவீங்க, இப்ப சந்தியான்னு கூப்பிட்டு வரீங்களே. இவளே நமக்கு பெரிய வில்லியா இருப்ப போல. இவ வாயெல்லாம் பிளாஸ்டிக் போட்டுதான் விட்டணும். இல்ல, நான் சந்தியா பத்தியே காலையில நினைச்சுக்கிட்டே வந்தேனா, அதனால்தான் வரும்போது வாயில சந்தியான்னு வந்துட்டு, வேற ஒண்ணும் இல்ல. சாரி. ஏ விடுங்கடி, தம்பியை கிண்டல் பண்ணாதீங்க. விஜய் நீ உட்காருமா, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்லத்தே, நான் வீட்ல இருந்து வரும்போதே காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன். என்னப்பா, தங்கச்சி மாப்பிள்ள எல்லாம் வரலையா? இல்ல மாமா, அவங்க வீட்ல இருந்தே நேரா ஜவுளி கடைக்கு வரேன்ட்டாங்க. நம்ம கார்ல போயிடுவோம். சந்தியா எங்க? சந்தியா ரூம்ல இருக்காப்பா. அத்தே, நான் போய் சந்தியாவை பார்த்துட்டு வரட்டுமா? பார்த்துட்டு வாப்பா, இதுல என்ன இருக்கு, போ. தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. சந்தியா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. ஏமாமா கதவை தட்டிட்டு வர வேண்டியதானே? சாரி சந்தியா, நீ புடவை கட்டிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அத்தை நீ கிளம்பிதான் இருக்கான்னு சொன்னாங்களா, அதான் வந்தேன்.
இருந்தாலும் நீங்க கதவை தட்டி இருக்கலாமாமா. ஏன் என் பொண்டாட்டியே நான் பார்க்க வர்றதுக்கு கதவை தட்டிட்டு தான் வரணுமா? இருந்தாலும் நீங்க ஒரு ஆம்பளை, நான் ட்ரெஸ் மாத்துறத நீங்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூச்சமா தானே இருக்கும் மாமா. ஓய் சந்தியா, நீதான் என் பொண்டாட்டி. எப்படி இருந்தாலும் உன் அழகெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். அதுல இருந்து இப்ப கொஞ்சோண்டு பார்த்துட்டேன். அதுல என்னடி உனக்கு கூச்சம்? மாமா இப்படிலாம் பேசாதங்க மாமா. இப்படிதான் பேசுவேன். என் பொண்டாட்டிட்ட பேசாம வேற யார்கிட்ட போய் பேச முடியும்? சந்தியா, இந்த சாரியில நீ ரொம்ப டக்கரா இருக்க. ஐ லவ் யூ சந்தியா. ஐ லவ் யூ சந்தியா. அழகிகள் எத்தனையோ உலகிலே இருக்கலாது எல்லாம் எனக்கு அழகு இல்லை. சிரிக்குமும் சிரிப்புதான் ஐ லவ் யூ சந்தியா.